விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தீபாவளி அதுவுமாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் சேப்பாக்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவும் திமுகவினுடைய இளைஞரணியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிவா என்ற ஒரு பெண்ணினுடைய புகைப்படங்கள் அடங்கிய ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவரு ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது சம்பந்தமாக நேற்று நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். உதயநிதி அவர்கள் இதே வேலையா தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காணொலி போட்டிருந்தேன். இந்த காணொலி உதய் அண்ணனுடைய மனசையோ அல்லது ஊப்பிகளினுடைய மனசையோ ஒருவேளை புண்படுத்தி இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு பேசி நீ ஒரு வீடியோ போடுற நாளைக்கு இல்லைனா உன்னை தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொத்தடிமை தற்குறிப்பைய நேற்று நைட்டு போன் பண்ணி மிரட்டிட்டு போனை வச்சுட்டான். அது மட்டும் இல்லாம நேற்று ஒரு காணொலியை நம்ம போட்டிருந்தோம். அந்த காணொலியை போட்டுட்டு ஒரு 4 மணில இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சிங்க இந்த கொத்தடிமைகள் கதறது. போனு மேல போன் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. வாட்ஸ்அப் கால் வரானுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றானுங்க, மிரட்டுறானுங்க. அப்புறம் கமெண்ட்லயும் திட்டினானுங்க, ஒரு சில பேர் திட்டினானுங்க. ஆனா பெரும்பாலும் உதயநிதி அவர்களை வாழ்த்து இருந்தீங்க, அதையும் நாம பார்த்திருந்தோம். அப்ப இந்த திமுக கொத்தடிமை கூட்டங்கள் எந்த அளவிற்கு வெறி பிடித்து திரியிறாங்க, அவருடைய உண்மைகளை நாம வெளிக்கொண்டு வந்தா நமக்கு எந்த அளவிற்கு மிரட்டல் விடுகிறார்கள் என்பதைக்கெல்லாம் அவனுங்க நேத்து பண்ண அட்ராசிட்டி தான் ஒரு சாட்சி. நான் எப்பவுமே கால் ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்டு அந்த பண்ற பழக்கமே கிடையாது. ஏன்னா அது நம்ம கிட்ட பேசுறவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நாம என்னைக்கா இருந்தாலும் வெளியே கசி விடுற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு என்னைக்குமே அந்த கால் ரெக்கார்டு பண்ற பழக்கம் நமக்கு கிடையாது. அதனால நம்ம காலும் ரெக்கார்டு பண்றது இல்லை. நாகரிகம் கருதி உன்னோட நம்பரை நான் ஸ்கிரீன்ல எடுத்து போடாம இருக்கிறேன், சரியா? அதுவும் ஒரு தவறான பழக்கம் தான், நான் போட போறது இல்லை. ஆனால் கொத்தடிமைகளுக்கு ஒன்றை நான் சொல்லிக்கிறேன், இது தொடர்ச்சியாக தொடரும். உங்களுடைய போலி முகத்திரை, இந்த போராளி என்ற ஒரு போலி மாஸ்க போட்டுக்கிட்டு இந்த பொதுவெளியில திரியிறீங்கல்ல, அதை நாங்க ஒவ்வொரு நாளும் கிழிச்சு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப நேத்து நாம எல்லாரும் சேர்ந்து அடிச்ச அடியில பொழந்த பொழப்புல அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு மண்டை காஞ்சிடுச்சு. குடும்பத்துக்குள்ள குச்சை விட்டு குண்டை வச்ச மாதிரி ஆகி போச்சு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாருனாக்க அந்த பதிவை நீக்கிட்டாங்க. அந்த பதிவை நீக்கினதுக்கு அப்புறம் அந்த பதிவுக்கு ஏற்படுத்திய தாக்கம் இந்த சமூக வலைதளங்களை போட்டு பொழந்த பொழப்புல அண்ணன் உதயநிதி அவர்கள் ட்ரிகர் ஆகி என்ன பண்றாருனாக்க நேத்து நைட்ல இருந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி, எக்ஸ் வலைதளத்திலும் சரி, தொடர்ச்சியா பதிவுகளை போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன பதிவுகள்? மழை வெள்ளத்தை பார்வையிட்டார் சின்னவர், மழை வெள்ளத்தை போய் பார்வையிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு 11 போஸ்ட் போடுறாருங்க. என்னைக்குமே இவ்வளவு போஸ்ட் எல்லாம் போடவே மாட்டார் உதயநிதி அவர்கள். முக்கியமா இது மாதிரி வெள்ள நிவாரண பணிகளை யாரு முக்கியமா அதிகம் போவாங்கன்னா மு.க. ஸ்டாலின் தான் போவாரு. ஆனா நேத்து ஒரே நாள்ல உதயநிதியினுடைய மொத்த பிம்பத்தையும் போட்டு சல்லியா நம்ம நொறுக்கிட்டோம், எல்லாரும் சேர்ந்து நொறுக்கிட்டோம். அதனுடைய தாக்கம் தான் என்ன பண்றதுனாக்க நீயே அதை சரி பண்ணுன்னு சொல்லி குடும்பத்துல இருக்க எல்லாரும் ப்ரெஷரை கொடுத்து ஒழுங்கா போதையை போட்டு தூங்கிட்டு இருந்த அண்ணனை கிளப்பி விட்டு நேத்து ஃபுல்லா மழையில நனைஞ்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் வெள்ளம் பாதிச்சிருக்கு, வடிகால் பணிகள் எங்கெங்கெல்லாம் நடக்குன்னு போயிட்டு விசிட் எடுக்கிற மாதிரி போயிட்டு அங்கங்கேயே போய் பார்த்துட்டு புகைப்படங்கள் எடுத்துட்டு ஒரு 11 போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் உதயநிதி அரசியல் வரலாற்றிலேயே 11 போஸ்டுகள் ஒரே நாள்ல போட்டது கிடையாது. அப்போ எந்த அளவிற்கு அவர் அந்த பெண்ணினுடைய புகைப்படத்தை பகிர்ந்து சமூக வலைதளங்களை வாங்கி இருக்கிறாருன்னு பாருங்க. அப்போ இவங்க இந்த நாடக கம்பெனி இந்த கோஷ்டி என்ன பண்ணிருக்குனாக்க நேத்து ஃபுல்லா சினிமா சூட்டு மாதிரி சூட் எடுத்து அண்ணன் பாருங்க கேஷுவலா இருக்காரு, எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் போடுற போஸ்டுகள் எல்லாம் அந்த திமுக கொத்தடிமைகள் ஷேர் பண்ணிக்கிட்டு, பாத்தியா இதான் எங்க அண்ணன் உதயநிதி, நீங்க விமர்சிக்கிறவங்க விமர்சிட்டு போங்க, எங்க அண்ணன் உதயநிதி வேலையை பாக்குறாரு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இவங்களா தங்களுடைய சொந்த புகழ்ச்சி அறிப்பை இவங்களாவே சொரிஞ்சு தீர்த்துக்கிட்டானுங்க. ஆனா உண்மை நிலைமை என்னன்னா குடும்பத்துல வச்சு நல்லா கும்மாங்குத்து குத்திருக்காங்க. பொம்பளை சோக்கு கேக்குதாடா உனக்கு பொம்பளை சோக்குன்னு சொல்லிட்டு நல்லா குடும்பத்துல வச்சு குமுறி எடுத்து பேரையே நாரஸ்டியாடா போய் களத்துல போய் நில்லுன்னு துரத்தி விட்டாங்க. இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் மழைக்கு வெளில வரவரு, மு.க. ஸ்டாலின் தான் அங்கங்கேயும் போயிட்டு அந்த சுத்தியரையும் போயிட்டு சுத்தி பத்தி பார்த்துட்டு அவரு தான் போஸ்ட் போடுவாரு. இவரு போய் ஒரு 2-3 இடத்துல தலையை காட்டிட்டு போய் உள்ள போய் படுத்துக்குவாரு பங்களாக்குள்ள. ஆனா நேத்து ஃபுல்லா எல்லாரும் இணையத்துல போட்டு அடிச்ச அடியில இன்னைக்கு தெருவுக்கு இன்னைக்கு சிட்டி ஃபுல்லா சுத்தி ஒரு 11 போஸ்ட போட்டிருக்காரு. இதுல இந்த திமுகவினுடைய கொத்தரிமைகள் என்ன பண்றாங்கன்னாக்க இவங்க ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஏங்க நடிகர் விஜய் மாதிரி இவர் என்ன நடிகை கூட்டிட்டு தனி விமானத்திலேயே போனாரு, ஒரு போஸ்ட் தாங்க ரீபோஸ்ட் பண்ணாரு, விஜய் மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் விட்டுட்டு போகலையே அப்படின்னு கொதற ஆரம்பிச்சானுங்க இணையதளத்துல. டேய், நடிகர் விஜய் அவர்கள் திருமணத்துக்கு நட்பின் அடிப்படையில் நடிகை கூட போனார் தான். ஆமா, த்ரிஷா கூட போனாரு, நட்பு கூட போனாரு. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அப்போ எந்த நடிகைகள் கூடமே எந்த ஒரு பெண்ணு கூடயுமே பிளைட்ல பயணிச்சதே கிடையாதா? துபாய்க்கு அவர் போனதே கிடையாதா? இதெல்லாம் ஒரு நியூஸாடா?
இதெல்லாம் ஒரு நியூஸா? நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம், உதயநிதி அவர்கள் ஒரு சாதாரண திமுக ஆளா இருந்து, ஒரு சாதாரண மனிதனா இருந்து, அல்லது இவர் வேற ஒரு பேஜ், இவருடைய பேர்ல தனியா ஒரு பேஜ் ஆரம்பிச்சு அதுல போட்டாருன்னா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நாங்க விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ஐடியில என்ன போட்டிருக்கு? டெபுட்டி மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு போட்டிருக்கா இல்லையா? அதனாலதான் நாங்கள் இன்றைக்கு விமர்சிக்கிறோம். இது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் இவர். அதனாலதான் நாங்க போட்டு பொழந்துகிட்டு இருக்கோம். சும்மா ஒண்ணு போடல. அவர் தனிப்பட்ட முறையில ஒரு பேஜ் ஆரம்பிச்சு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் போட்டுக்கிட்டு அதுல எத்தனை கில்மா படங்கள்னாலும் அவர் ஷேர் பண்ணிக்கிட்டும் போட்டுக்கிட்டோம். அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது தனிநபர் உரிமை விட்டுடுவோம். ஆனால் ஒரு துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், ஒரு தொகுதியினுடைய எம்எல்ஏ பொறுப்பாக செயல்படாமல் இப்படி தாந்தோன்றித்தனமாக செயல்பட்டால் நாங்க இப்படிதான் போட்டு கிழிப்போம். அது மட்டும் இல்லாம உதயநிதி அண்ணனுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, ஹேக் பண்ணி அந்த போஸ்டை போட்டுட்டாங்கன்னு கொத்தடிமைகள் வந்து கதறிடுறாங்க. உனக்கு தெரியும், நீ பக்கத்துல போய் உட்காந்து பார்த்த ஹேக் பண்ணத. ஏன்னா புழுவுறதா இருந்தாலும் ஒரு அளவுக்கு புழுவணும்டா, இந்த அளவுக்குலாம் புழுவ கூடாது. முட்டு கொடுத்தாலும் அளவா கொடுங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும், என் பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லணும். அபிஷியலாக திமுக ஐடி விங் சொல்லட்டும், தமிழ்நாடு விளம்பரத்துறைகள் அது சொல்லட்டும், உதயநிதி ஸ்டாலினுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டிருக்கு, ஹேக் பண்ணி இந்த மாதிரி போஸ்ட் வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்லட்டும். நீ யார் சொல்ற? நீ என்னவோ பக்கத்துல போய் விலகு பிடிச்ச பார்த்த மாதிரி சொல்ற? உனக்கு தெரியுமா ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு? அப்ப இப்படி ஒரு புரளியை கிளப்பி விட்டு இருக்காங்க. இன்னொரு புரளி என்னன்னாக்க, அவரு ஸ்க்ரோல் பண்ணும்போது கை எதர்ச்சியா பட்டு ரீபோஸ்ட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது கை எதர்ச்சியா பட்டு ரீபோஸ்ட் ஆயிடுச்சு. நாமளே சரி இன்ஸ்டாகிராம்ல இப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது கை எதர்ச்சியா பட்டு ரீபோஸ்ட் ஆனா கூட ஐயோ ரீபோஸ்ட் ஆயிடுச்சுன்னு டக்குன்னு அன்ரீபோஸ்ட் பண்ணிடுவோம்ல. அப்போ அது உடனே தெரியும்ல, துணை முதல்வருக்கும் தெரியல ரீபோஸ்ட் ஆயிடுச்சுன்னு, உடனே பண்ண வேண்டியதானே? சாவகாசமா அவர் ரீபோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் போயிட்டு அவன் வீடியோ ரெக்கார்டே பண்ணிட்டான். அந்த வீடியோ ரெக்கார்டே பண்ற அளவுக்கு அவரு சும்மா வெட்டியா இருந்திருக்காருன்னா அப்போ போதையை போட்டுக்கிட்டு இந்த வேலை பார்த்திருக்காரா? ரீபோஸ்ட் பண்ணது அவருக்கு உடனே தெரியும்ல. எதர்ச்சியா அப்படி ஸ்க்ரோல் பண்ணும் போது கைப்பட்டு ரீபோஸ்ட் ஆயிடுச்சுன்னா உடனே நமக்கு தெரியும், உடனே அதை வந்து அன்டூ பண்ணிடலாம். அன்டூ பண்ணிட்டாக்க எடுத்துடும். ஆனா சமூக வலைதளங்கள்ல அது கொஞ்சம் ரொம்ப நேரம் இருந்தது. அதனாலதான் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவன் வீடியோ ரெக்கார்டே பண்ணிட்டான். போயிட்டு உதயநிதி அவர் பேரை சர்ச் பண்ணி உள்ள போய் போஸ்ட், வீடியோ, ரீல்ஸ், அதுல ரீபோஸ்ட் அதெல்லாம் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அந்த பெண் என்ன வீடியோ பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே அந்த வீடியோ ரெக்கார்டா பார்த்துருக்கானுங்க. அந்த வீடியோவையும் நாம போட்டு காட்டிட்டோம். அப்போ இது தெரியாம பண்ணதெல்லாம் இல்ல, போதையை போட்டுட்டு பண்ணிட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழும்புது. இப்படிதான் நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் அந்த திமுக கொத்தடிமைகள் கதறிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன கதறிட்டு இருக்காங்கன்னா, இவருடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தவன் சொல்றான், ஒருத்தன் வந்து இவர் வந்து தெரியாம ஸ்க்ரோல் பண்ணி அது ரீபோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றான். ஒருத்தன் நாடானாக்க இது வந்து ஃபேக் ஐடி அப்படின்றான். ஃபேக் ஐடி எல்லாம் கிடையாது தலைவரே, அது ஒரிஜினல் ஐடி தான், ஃபேக் ஐடி எல்லாம் கிடையாது. நீங்க அந்த போஸ்ட் பாருங்க, ஃபாலோவர்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாம் வீடியோ ரெக்கார்டு இருக்குது. அது ஒன்றும் ஃபேக் ஐடி கிடையாது, உதயநிதியினுடைய அபிஷியல் ஐடி தான். இன்னொருத்தன் என்னடானாக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த திமுகவினுடைய அல்லக்கைகள் கொத்தடிமைகள் இன்றைக்கு முட்டு கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. நேத்தெல்லாம் நாம போட்டு பொழந்துகிட்டு இருந்தோம், அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இன்னைக்கு முட்டு கொடுத்து திமுக கொத்தடிமைகள் இப்படி ஒரு அவதூறை இணையத்துல பரப்பிட்டு இருக்கு. ஆனால் உண்மை நிலைமை என்ன? அது ஃபேக் ஐடி கிடையாது, மார்பிங் போட்டோ கிடையாது, கை தவறி வரல, கை தவறி ரீபோஸ்ட் ஆகல. அதே மாதிரி அவருடைய அட்மின் தவறுதலாக பதிவிட்டார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அப்படி சொல்வதாக இருந்தால் அதிகாரப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் சொல்லட்டும். அதிகாரப்பூர்வமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இணையதள பக்கங்கள்ல அறிவிக்கிட்டோம், இது ஹேக் பண்ணிட்டாங்க, நான் தெரியாம ரீபோஸ்ட் பண்ணிட்டாங்க, கை தவறி ரீபோஸ்ட் ஆயிடுச்சுங்க, இது மார்பிங் போட்டாங்க, இது ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க, அது ஒரு ஃபேக் ஐடியில போட்டதை எடுத்து வச்சு நான் போட்டதா சொல்றாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் மறுக்கட்டும். கொத்தடிமை நீங்க ஏன் மறுக்கிறீங்க? நீங்க என்னமோ கூட விலக பிடிச்சி பாத்துக்கிறது மாதிரி நீங்க ஏன்டா மறுக்கிறீங்க கொத்தடிமைகளா? அப்போ இந்த போன் பண்ணி மிரட்டுறது, இந்த மெசேஜ்ல மிரட்டல் விடுக்கிறது, இது ஒரு சில்லறத்தனத்தெல்லாம் நீங்க உங்களோட வச்சுக்கீங்க. நாங்கள் உண்மையை பேசுறோம், ஆதாரத்தோடு பேசுறோம். பொய்யை பேசினாக்க நீ சொல்லு, மன்னிப்பு கேட்கிறேன். ஆமாப்பா நான் பேசுனது பொய்ப்பா, நான் பேசுனது தப்புப்பா, மன்னிச்சிருப்பா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆதாரப்பூர்வமாக எவிடன்ஸோட நாங்க பேசியிருக்கோம். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கை தவறிலாம் போடல. அவர் போட்டு ரொம்ப நேரம் அந்த போஸ்ட் இருந்தது, எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துறானுங்க, எல்லாரும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் அவர் வந்து அதை டெலீட் செய்யறாரு. இந்த சர்ச்சை ஆகுது, எல்லாரும் இது பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு அவரு டெலீட் பண்றாரு. ஒருவேளை தெரியாம போட்டுட்டாருன்னா அவர் என்ன போதையை போட்டுக்கிட்டு இருந்தாரா?
அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்போம். அட்மின் போட்டு நான் போடலைங்க, அட்மின் போட்டாங்களே எச்ராஜா அண்ணா சொல்லுவார்ல, அந்த மாதிரி அட்மின் போட்டாரு அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நம்ப மாட்டோம். அதை நீங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிங்க. ஃபேக் ஐடி, அந்த ஐடி, இந்த ஐடி, இந்த கதைகள் எல்லாம் வேண்டாம். நீங்க யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு தமிழ்நாடு மக்கள் முழுதாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க குடும்பத்தினுடைய பின்னணி என்ன, உங்களுடைய எஸ்டிடி என்ன எல்லாருக்கும் தெரியும். அப்போ கொத்தடிமைகள் வசமா மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும். நீங்க விஜய் அவர்களை என்ன வாட்டுனீங்க, தனி விமானத்துல போனதுக்கு என்னென்ன போயிட்டு அவரை போட்டு வறுத்து எடுத்தீங்க, என்னென்ன சொன்னீங்க. இன்னைக்கு பூமரங் ஆயிடுச்சா? இன்னைக்கு உங்களுக்கே ரிப்பீட் ஆயிடுச்சா? இன்னைக்கு தாவேகா ரசிகர்லாம் இன்னைக்கு உங்களை போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்களா? இது உங்களுக்கு தேவையா? அப்ப நீ விஜயை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை தொடலாம், இந்த திமுக கொத்தடிமைகள் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொடலாம். உங்களை தொட்டா உங்களுக்கு கோபம் வருமா? அப்போ நீ அடுத்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்ட அப்படின்னாக்க உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் தோண்டி எடுக்கப்படும். இதை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திமுக கொத்தடிமைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீ என்ன பண்றியோ அதுதான் உனக்கு திரும்ப வரும். அதனால இந்த மிரட்டல் விடுறது, போன் பண்ணி மிரட்டுறது, வாட்ஸ்அப்ல மிரட்டல் மெசேஜ் போடுறது, மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுடா அப்படின்னு சொல்றது, அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது. தவறாக நான் ஒரு பதிவிட்டு இருந்தால், தவறாக நான் ஏதேனும் பேசியிருந்தா கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்பேன். அதுல எந்த விதமான சந்தேகம் முடியாது. நான் பேசுனதுக்கு ஆதாரம் இருக்கு, ஆதாரபூர்வமா தான் பேசுறேன். ஒருபோதும் மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது. என்ன புடுங்குறியோ போய் புடிங்க. நன்றி.